அன்பார்ந்த அறிவழி வாசகர் காணொலி நிகழ்ச்சியில் நாள்தோறும் ஒரு சிறப்பு விருந்தினர் எனும் தலைப்பில் ஒரு நேர்காணலை நடத்தி வருகிறோம். அந்த வகையில் இன்று ஐயா திருச்சி பெல் ஆறுமுகம் ஐயா அவர்கள் தோழியர் அம்பிகா கணேசன் அவர்களை நேர்காணல் செய்கிறார். ஐயா, துவங்குங்கள் ஐயா. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் நேர்காணல் செய்ய இருப்பவர் திருச்சி மாவட்ட மகளிர் பாசறை செயலாளர் தோழியர் அம்பிகா அவர்கள். நம்முடைய திராவிடர் கழகத்தில் பல்வேறு அணிகள் இருக்கின்றன. இளைஞர் அணி, மாணவர் அணி, தொழிலாளர் அணி, வழக்கறிஞர் அணி என்றெல்லாம் பல்வேறு அணிகள் இருந்தாலும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது மகளிர் அணி. மகளிர் அணி என்பது தந்தை பெரியார் காலத்திலிருந்து மிக சிறப்பான பணியினை செய்து வருகிறது. மகளிர்களால் தான் தந்தை பெரியாருக்கு பெரியார் என்ற பட்டமே சூட்டப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மகளிர் அணி இன்றைக்கு தமிழர் தலைவர் காலத்திலும் மிகச்சிறந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக திருச்சி மாவட்ட மகளிர் அணிகளில் நம்முடைய தோழியர் அம்பிகா அவருடைய பணி சிறப்பானது. எனவே அப்படிப்பட்ட தோழரை இன்றைக்கு நேர்காணல் செய்ய இருப்பதிலே அறிவொளி காணொலி மகிழ்ச்சி அடைகிறது, பெருமை அடைகிறது. அம்பிகா அவர்களே, வணக்கம். உங்களுக்கு வணக்கம் ஐயா. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அறிவொளி காணொலி வாழ்த்துக்கள். நன்றி. நன்றிங்க ஐயா. உங்களை பத்தி ஒரு அறிமுகம், உங்களுடைய இளமை காலம், உங்களுடைய பிறப்பு, வளர்ப்பு, இதை பத்தி உங்களுடைய அறிமுகத்தை முதல்ல சொல்லுங்க பாப்போம். நான் பிறந்தது கன்னியாகுமரி மாவட்டம் ஐயா. கன்னியாகுமரி மாவட்டத்துல தக்கலை என்கின்ற அந்த பகுதியில எங்களுடைய ஊர் வந்து புளியூர்குறிச்சி. அந்த ஊர் வந்து ஒரு கிராமம் தான். குழந்தையா இருந்தப்படும் தான் அது கிராமமா தான் இருந்தது, முனிசிபல் தான் அது. அதற்கு பிறகுதான் வந்து அது நகராட்சியெல்லாம் மாறினது. ஆனா அங்க வந்து ரொம்ப குக்கிராமமா தான் இருந்துச்சு. நான் பிறந்து வளர்ந்தப்பெல்லாம் தெரு முனையில எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா தெருவிளக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியோண்டு. இப்ப நம்ம வீட்டுங்கள்ல 0 வால்ட் போடுறோம்ல, அதே மாதிரிதான் ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துலதான் தெருவிளக்கு இருக்கும். அதே மாதிரி ரோடு வசதி சரியான முறையில இருக்காது. அப்படிலாம் ஒரு இதுலதான் இருந்துச்சு. நான் படிச்சது எங்க வீட்டுல அப்பா வந்து மில்லுல வேலை பார்த்தாங்க, நூல் மில்லுல. அம்மா வந்து எங்களை எல்லாம் பாத்துக்கிறதே அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய வேலை. எங்க பாட்டி இப்படி எல்லாம் குடும்பத்தினரை பாத்துக்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய வேலை. எங்க அப்பாவுக்கு கூட பிறந்தவங்க 12 பேர் மொத்தம். அதுக்கப்புறம் நாங்க 3மே பெண் பிள்ளைகள் தான். அப்பாவுக்கு பெண் பிள்ளைகள் என்றா மிகவும் பிடிக்கும். ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகள் தான் அவருக்கு உயிர். அதே மாதிரியே நாங்க பிறந்ததும் பெண் பிள்ளைகளா பிறந்தோம். 3 பிள்ளைகளுமே படிக்க வச்சாங்க. பெரிய அக்கா படிச்சது 10வது, 2வது அக்கா டிகிரி MA முடிச்சாங்க. 3வது நான் 12வது வரைக்கும் படிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சேன். 8வது வரைக்கும் வீட்டு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய நடுநிலை பள்ளியில தமிழ் வழி கல்விதான் படித்தது. 9வது முதல் 12வது வரை தக்கலை, வீட்டுல இருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்கும். அந்த இடத்துல நடந்து போய் தான். அப்போ வந்து பஸ் வசதி எல்லாம் கிடையாது. மழை ஆனாலும், வெயில் ஆனாலும், பனி ஆனாலும் கையில புத்தகத்தை தூக்கிட்டு ஒரு 2-2.5 கிலோமீட்டருக்கு மேல போய் தான் வந்து கல்வி படிச்சது. மேல்நிலை பள்ளியை முடித்தோம். அதற்கு பிறகு டிப்ளமோ பாராமெடிக்கல்ல வந்து டிப்ளமோ DMRT முடிச்சேன். டிப்ளமோ இன் மெடிக்கல் ரேடியோகிராபிக் டெக்னாலஜி முடிச்சுட்டு ஒரு 6 வருட காலமா 2 வருடம் வந்து ஒரு எக்ஸ்ரே இதுலயும் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தேன். அதற்கு பிறகு 4 வருடம் வந்து ஒரு ஆர்த்தோல, ஒரு எலும்பு முறிவு மருத்துவமனையில சீனியர் எக்ஸ்ரே டெக்னீஷியன் ஆட்டும் CM ஆபரேட்டர் மட்டும் வேலை பார்த்தேன். அதற்கு பிறகு திருமண வாழ்க்கை. 2004ல திருமணம். ஐயா சொல்லவா ஐயா? சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. 2004ல திருமணம், செப்டம்பர் 10ஆம் தேதி. ஏப்ரல் மாதம் வந்து ஏப்ரல் 23ஆம் தேதி என்னை பெண் பார்க்க வராரு கணேசன். அவர் வந்து அவருக்கே தெரியாது, அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு தான் என்னைய திருமணம் பெண் பார்க்க வருகிறார் என்பதே அவங்களுக்கு தெரியாது. ஆனா என்னைய பெண் பார்க்க வந்தது வந்து என்னுடைய அக்கா, பெரிய அக்காவோட வீட்டுக்காரர் தான் வந்து இவங்களை வந்து பார்த்தது. அக்காவுடைய கணவரும் இவங்களுடைய ஒரு மாமாவும் நண்பர்கள். அதன் காரணமாக தான் இந்த மாப்பிள்ளையை வந்து கொண்டு வந்தாங்க. மிகவும் பிடித்திருந்தது என்னுடைய அத்தானுக்கு. முதல் பார்வையிலே பிடிச்சு போச்சு.
இல்ல எனக்கு பிடித்தது. அதை விட என்னுடைய அக்காவோட கணவருக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன். அவங்கதான் வந்து முதல்ல பொழுது இவங்க இரும்புல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறத பார்க்கவும் அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்துல ஒரு நல்ல பையனை வந்து பார்க்குது என்பது அரிது. ஏன்னா இந்த காலகட்டம் ஒரு உதவி மட்டும் ஒரு இடத்துல போவோம் செய்வோம், ஒரு தண்ணி அடிக்கிற பழக்கமோ, ஒரு சிகரெட் பிடிக்கிறதோ, ஒரு பெண்களை கேள்வி இப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவர் போகும்போது அக்கா வீட்டுக்கார் போய் இவங்களை பார்க்கும் போகும்போது அவர் அழுக்கு சட்டையோட அந்த இரும்புல வேலை பார்க்கவும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்புறம் வீட பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சா அவருடைய பழக்க வழக்கம்லாம்? அதான் வந்து சொன்னாங்க வீட்டுல வந்துட்டு இப்படி ஒரு பையனை பார்த்திருக்கோம், அந்த நல்ல உழைப்பாளி பையன் அப்படின்னா. அதே மாதிரி பெண் பார்க்க வந்தாங்க. வீட்டுல வரதட்சணைட்டு அவங்க எதுவுமே கேட்கல. இவங்களும் வந்து வரதட்சணை எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்ட்டு தான் இவங்களுடைய முடிவு. அதுபடிதான் வந்தாங்க. பெண் பார்த்தது எனக்கும் அவங்கள பிடிச்சிருந்து, அவங்களுக்கும் என்னைய பிடிச்சிருந்து. இதுல ஒரு முக்கியமா ஒண்ணு சொல்ல போனோம்னாக்கா, அம்மா வீடு கணவருடைய வீடு எல்லாமே வந்து ஆன்மீக குடும்பம் தான். அப்பா வீடு ரொம்ப ஆன்மீகத்துல ஊறி போன குடும்பம். மாமியார் வீடுமே அதே மாதிரிதான். இவங்க மட்டும்தான் பெரியார் படித்து முழு நாத்திகவாதியா இருந்தது. ஆனா வந்து திருமணத்திற்குங்கிறப்போ ஜாதகம் பார்ப்பாங்கல்ல, அந்த டைம்ல பார்க்கும் இருவருக்குமே வந்து ஜாதக பொருத்தம் கிடையாது. 2 பேரும் திருமணம் செய்தா பார்த்தாங்களா? எங்க வீட்டுல பார்த்தாங்க. திருமணம் செய்தா 2 பேருமே ஒரு வருட காலத்துக்குள்ள பிரிஞ்சிருவாங்க அப்படின்ட்டாங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டிதான் எங்களுடைய திருமண வாழ்க்கை என்பது நடந்தது. 17 வருஷம் ஆக போகுது. நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னங்கய்யா? வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையான ஒரு பயிரோட்டா சொன்னீங்க. திருமணம் வந்து செப்டம்பர் 10ஆம் தேதி. ஆனா திருமணத்துக்கு ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னாக்கா, இவங்க தாலி கட்ட மாட்டேங்கன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணாங்க. ஆனா எங்க வீட்டுல ஒத்துக்கல. தாலி கட்டி திருமணம் செய்யணும் அப்படின்ட்டு ஐயர் வச்சு திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை எங்க வீட்டுல ஏத்துக்கிட்டாங்க. சரி ஐயர் வச்சு நாங்க பண்ணல, பார்ப்பன் பண்ணிக்கிறோம், ஆனா தாலி கட்டி தான் திருமணம் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாங்க, சரி தாலி கட்டி பண்ணிக்கிட்டாலும் சரி பெண் வீட்டுக்கும் நம்ம வந்து ஒத்துழைப்பு கொடுத்துதானே ஆகணும், எல்லாத்துலயும் எதிர்க்க கூடாதுங்க. அந்த ஒரு இதுல வந்து தாலி கட்டி தான் திருமணம் செஞ்சாங்க. எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய நிகழ்வு தான் இது. ஆமாங்கய்யா. அதற்கு நல்லா இங்க வந்தாச்சு. திருமணத்துக்கு பிறகுதான் எங்க அப்பா அம்மாவே வந்து என்னுடைய கணவர் வீட்டை வந்து என்னுடைய திருமணத்துக்கு பிறகு மறு வீட்டுலதான் வந்து பார்க்கவே செய்யறாங்க. எல்லாமே வந்து என்னுடைய அக்கா கணவர் தான் எல்லாமே பார்த்து எடுத்து, எங்களுக்கு பையன் கிடையாதுனால அவர் தான் எல்லாமே நின்று எடுத்து செய்தது. அவருக்கு தான் அதை நாங்க நன்றி சொல்லணும். முதல்ல உங்களை போன்ற ஒரு நல்ல பொண்ணை எங்க தோழருக்கு, திராவிட கழக தோழருக்கு பார்த்து வச்சதுக்கு நாங்க நன்றி சொல்லணும். உங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை ஆரம்பத்துல இருந்துச்சா? ஆமாங்கய்யா. நான் வந்து எங்க குடும்பத்துல எங்க பெற்றோரை விட என்னுடைய சகோதரர்களை விட மிகப்பெரிய ஆன்மீக நம்பிக்கை உள்ளவா நான். ஆமா, வாரத்துல 3 நாள் பாத்தீங்கன்னாக்கா எப்படியுமே நான் வந்து விரதம் எடுத்துட்டு தான் இருப்பேன். செவ்வாய், வெள்ளி, சனி, திங்கட்கிழமைனா விரதம் இருக்கிறது. ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு கடவுளை சொல்லி நான் வந்து விரதம் இருப்பேன். அதிகமா வந்து இது அசைவம் சாப்பிட மாட்டேன், இப்படிலாம் தான் இருப்பேன். ஆனா பள்ளி படிக்கும் காலத்துல இருந்து பாத்தீங்கன்னாக்கா ஜாதி பார்த்து யாருக்கிட்டையுமே நான் பழகுனதே கிடையாது. எந்த பிள்ளைங்க கிட்டையும் யாரு என்ன கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுவேன். ஆனா அங்க வந்து எங்க ஊர்ல வந்து ரொம்ப ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு. ஜாதிய பாகுபாடுன்றது நிறைய இருந்தது. அது எல்லாமே வந்து கண் பார்த்திருக்கோம். ஆனா அந்த ஜாதிய கட்டுப்பாடுல இருந்து நான் எப்படி வந்து ஒரு என்ன சொல்றது, மிகப்பெரிய ஒரு கட்டுக்கவுக்குள்ள இருந்து தாழ்த்தப்பட்டவர்களை வந்து நம்ம எவ்வளவு இக்கணமா பார்த்தோமோ அதை எல்லாத்தையுமே உடைச்சு எரிஞ்சது வந்து என்னுடைய கணவர் கணேசன் தான். அவருக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். சரி, அப்ப வந்து உங்க கணவர் வந்து நாத்திகர் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்ப தெரிஞ்சது? பெண் பார்க்க வரும்பொழுதே சொல்லிட்டாங்க ஐயா. சரி, உங்க மனநிலை எப்படி இருந்துச்சு? ஐயோ நம்ம இவ்வளவு சாமிக்கு போறோம், இவரு சாமிக்கு போடாதவரு, 2 பேருக்கும் எப்படி வந்து ஒத்து வரும்னு அது மாதிரி நினைச்சிங்களா? அப்ப வந்து அந்த இதெல்லாம் எனக்கு தெரியலையா. அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, கோயிலுக்கு எல்லாம் போக மாட்டாங்கன்னு சொன்னாங்க. சரின்னு தான் வீட்லயும் ஒத்துக்கிட்டாங்க. எனக்கும் அந்த விஷயத்துல வந்து அது ஒரு மிகப்பெரிய தாக்கமா தெரியல, பெரிய குறையா தெரியல. மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளைன்னு சரின்றீங்க, அவ்வளவுதான். கடவுள் நம்பினா நம்பாட்டி என்ன, நமக்கு என்ன, நல்ல வாழ்க்கை அமைஞ்சா போதும், நல்ல கணவரா இருந்தா போதும்னு நினைச்சிருக்கீங்க. எங்க
பெற்றோர் சொன்னது வந்து கடவுள் நம்பிக்கை என்பது அவங்கவுங்க விருப்பப்பட்டது. நம்ம பொண்ணை நல்லபடியா பாத்துக்கணும், அவ்வளவுதான். பக்தி என்பது தனி சொத்து, ஒழுக்கம் என்பது புது சொத்து அப்படிங்கறத உங்க அப்பா அம்மாவே உணர்ந்திருக்காங்க இல்லையா? ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் நீங்க எப்போ வந்து இந்த கடவுள் நம்பிக்கையெல்லாம் வந்து தூக்கி போட்டீங்க? எப்போ வந்து நீங்க நாத்திகரா மாறீங்க? என்னுடைய முதல் பிரசவம் தான் வந்து என்னைய வந்து யோசிக்க வைக்க ஆரம்பிச்சது. யாழினி பிறந்த பொழுது வந்த உடல் ரீதியான பல பிரச்சனைகள்ல வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டேன். அதற்கு பிறகு நான் வந்து அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா இவங்க வந்து திருமணம் முடிந்த பிறகு ஒரு வருட காலமெல்லாம் என்கிட்ட வந்து அதிகமாலாம் நாத்திகத்தை பத்தி எல்லாம் சொன்னது கிடையாது. அந்த அளவுக்கு வந்து என்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கல. எனக்கு அவங்களுக்கு வேலை பளு அதிகமா இருக்குது. நானும் மாசமா இருந்தனால அதுல பத்திதான் என்கிட்ட பேசல அவங்க. ஆனா வந்து ஒவ்வொரு மீட்டிங்லாம் நம்ம இயக்கம் சார்ந்தெல்லாம் நடக்கிறப்போ அவங்க மட்டும் தான் போயிட்டு வருவாங்க. ஆனா என் பாப்பா பிறகு எனக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் வந்தது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு குழந்தை பிறந்து அதுக்கு பிறகு வரக்கூடிய வலி வேதனைகள் இதெல்லாம் பார்க்கும்போது கடவுள் இருக்காங்கிறத அப்பதான் நான் யோசிக்கவே ஆரம்பிச்சேன். நிறைய யோசனை பண்ணேன். கடவுள்னு ஒருத்தர் இருந்தா நம்ம தான் அவ்வளவு ஆன்மீகமாச்சு, ஏன் இந்த பிரசவ டைம்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கணும் அப்படின்னு நிறைய யோசனை பண்ண ஆரம்பிச்சேன். அதற்கு பிறகு அடியோட நான் அந்த டைம்லயுமே வந்து கடவுளை வந்து வெறுக்கல. அதனால எனக்குள்ளேயே சிறு சிறு மாற்றங்கள் வந்தது என்னாலேயே உணர முடிந்தது. மாட்டீங்க. ஆமாங்க ஐயா. உங்க கணவர் வந்து உங்களை வற்புறுத்தி இந்த கொள்கை கொண்டு வரல? ஒரு நாளுமே கிடையாது. எனக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுத்திருக்காரு, நீங்களா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்திருக்காரு. என்கிட்ட வந்து அதிகமாட்டு வந்து ஒரு சண்டை போட்டதும் கிடையாது. நீ வந்து நான் நம்பிக்கை இல்லாம இருக்கேன், நீ சாமி கும்பிடுற, இதனால வந்து நமக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி ஒரு நாளுக்குமே என்கிட்ட அவங்க பேசுனதே கிடையாது. நான் சாமி கும்பிட்டாலுமே வந்து உட்கார்ந்து வந்து சிரிச்சுட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான் சிரிப்பாங்க. நானா எங்கேயாவது என்னை கூட்டிட்டு போனோம் சொன்னாக்கா ஒரு 2 வருட காலத்துக்கு என்னைய கூட்டிட்டு எல்லாம் போவாங்க. அவங்க வெளியே நின்னுக்குவாங்க. நான் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வருவேன். அப்ப என்ன சொல்லுவாங்க, பொம்மை என்ன சொல்லிச்சு, உனக்கு என்ன கொடுத்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. நீ என்ன கேட்ட, அதுக்கு பொம்மை உன்ட்ட அப்படின்ட்டு கிண்டெல்லாம் என்கிட்ட கேட்பாங்க. நான் சும்மா வாங்க அப்படின்ட்டு கூட்டிட்டு வந்துருவேன். அதான். சரி. அப்போ நீங்க வந்து புத்தகம் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சீங்களா? அவர் ஏதாவது இந்த புத்தகத்தை படி அப்படின்னு சொல்லி உங்களை வற்புறுத்திருக்காரா? இல்லைங்கய்யா, புத்தகம் வந்து அதிகமா நான் படித்தது கிடையாது. 2008ல வந்து, ஆனா பாப்பா பிறந்து ஒரு 6 மாசத்துக்கு பிறகு நான் வந்து நம்ம இயக்கம் சார்ந்து ஏதாவது ஒரு கலந்துரையாடல் கூட்டம், இப்படி சின்ன சின்ன மீட்டிங் இதெல்லாம் வந்து என்னை அவங்க கூட்டிட்டு வருவாங்க. அப்ப ஆசிரியருடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் நான் கேட்டுட்டே இருப்பேன். அது எனக்கு ரொம்ப, அப்ப எனக்கு வந்து என்னுடைய மூளைக்குள்ளேயே ஒரு தட்டுற மாதிரியே பொறி தட்டுற மாதிரியே இருக்கும். எனக்கு சிந்திக்க தோணுச்சு அப்பவே. ஆனா 2006 இடைப்பட்ட காலத்துல எல்லாம் வந்து நான் சாமி இதெல்லாம் படங்கள் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நானே எடுத்துட்டேன். 2007ல எல்லாம் விளக்கேத்துறதெல்லாம் நானே நிப்பாட்டிட்டேன். அதற்கு பிறகு முதல் வந்து 2008ல பெரியார் திடல்ல வந்து ஆகஸ்ட் மாசம் ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. நாங்க எல்லாருமே போயிருந்தோம். போயிருந்த பொழுது அங்க வந்து தாலி அகட்டும் நிகழ்ச்சி நடந்தது. வந்து கணவன் மனைவி வந்து அவங்க தாலி அகட்டும் நிகழ்ச்சி நடந்தது. இவர் என் பக்கத்துல உட்கார்ந்து இருந்துட்டு, வா நாமளும் போலாம், போயிட்டு தாலி அகட்டலாம் அப்படின்னாங்க. எனக்கு அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு வெக்கமா இருந்துச்சு. இவ்வளவு இடத்துல போய் எப்படி ஒரு தாலியை கழட்டி நம்ம குடுக்கறது, அழுதுருவோம் அந்த நேரத்துல அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருந்துச்சு. அதனால என்ன வேணா அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டேன். அதற்கு பிறகு வீட்டுக்கு வந்துட்டு சரியா சொன்னா ஒரே வாரம் தான், 5 நாள் இல்ல ஒரு வாரத்துக்குள்ளார நான் என்ன பண்ணேன்னாக்கா, இவங்க வேலைக்கு போயிட்டாங்க. மத்தியானம் சாப்பிட வர நேரத்துக்கு நான் தாலியெல்லாம் கழட்டி வச்சுட்டு வெறும் செயின் மட்டும் தான் போட்டிருந்தேன். நீங்களாவே அகற்றிட்டீங்க. அவங்கள்ட்ட கொடுத்த அந்த குண்டு நானு பிள்ளைனா இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்தேன். அதனால அவங்க அடுத்த கேள்வி வந்து கேட்டாங்க, என்ன பிள்ளை இதெல்லாம் கழட்டி வச்சுட்ட, இதெல்லாம் உனக்கு ரொம்ப பிடிச்சதாச்சு அப்படின்னாங்க. அதே இதெல்லாம் காலப்பொறுத்து நம்ம இதுல தாலி எங்க இடையில வந்தது அப்படின்னு கேட்டேன். உடனே வந்து ஆசாரி வந்து நகை ஆசாரி எனக்கு தாலி செய்து கொடுத்தாரோ, அவர்கிட்டயே அந்த தாலி அனுப்ப எல்லாத்தையும் கொடுத்து டாலரா மாத்தி எனக்கு கொடுத்துட்டாங்க. சிறப்பு சிறப்பு. சரி சரி. அதுக்கு பிறகு வந்து பெரியாருடைய புத்தகங்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சீங்களா? ஹலோ. புத்தகம் அதிகமாவே நான் படிக்கவே மாட்டேங்க. எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா எனக்கு கேள்விதான்.
விடுதலை படிச்சீங்களா? அதிகமா விடுதலை திறந்து கேள்வி கேட்க. என்னங்கய்யா? விடுதலை பத்திரிகை படிக்க ஆரம்பிச்சீங்களா? விடுதலை பத்திரிகை எல்லாம் படிப்பேங்கய்யா. பெரியார் பிஞ்சு புத்தகம் வரும். அப்போ பாப்பா எல்கேஜிக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு பள்ளிக்கூடத்துல சரி இருந்தே பெரியார் பிஞ்சு புத்தகம். அப்ப அவளுக்கு அதை சொல்லி கொடுப்பேன். அதுக்கப்புறம் விடுதலை புத்தகம் வரும், உண்மை புத்தகம் வரும், விடுதலை சரி பேப்பர் வரும். அப்புறமா உண்மை புத்தகம் மாதந்தோறும் வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சேங்கய்யா. சரி. விடுதலை படிக்க ஆரம்பிச்ச பிறகு பெரியார வந்து நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அப்புறமா நிறைய எல்லா மீட்டிங்குமே போக ஆரம்பிச்சேங்க. நான் போறப்ப வந்து என்ன பண்ணுவேன்னாக்கா, முன்னாடிக்குள்ள ஒரு நோட்டு புத்தகம் மாதிரி எடுத்துட்டு போவேன். இல்லாட்டி அங்க கொடுப்பாங்கல்ல, அந்த இடத்துலயே வந்து குறிப்புகள் எழுத ஆரம்பிப்பேன். முக்கியமா ஆசிரியர் பேசும்பொழுதும் சரி, நம்ம இயக்க தோழர்கள் மாநில அளவுல வந்து கலந்து கொள்ளக்கூடிய தோழர்கள் பேசுறதையுமே வந்து குறிப்பு எடுத்துக்குவேன். எடுத்துக்கிட்டு அப்புறமா உட்காந்துட்டு நான் இது பண்ணுவேன். ஆனா கணவர் நிறைய அதுக்கு பிறகு நான் வந்து இந்த இதுக்கு மாறின பிறகு நிறைய விஷயங்கள் அவங்க மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அவர்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா. கேள்வி கேட்டு நீங்களே உங்களுக்குள்ள விளக்கத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? நிறைய கருத்துக்கள் வந்து சொல்லி தந்து என்னைய தெளிவுபட வச்சிருக்காங்க. நல்ல மனமொத்த தம்பதிகளா இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அந்த கொள்கையில புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வாழ ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த கருத்தோட ஆமாங்கய்யா. கொள்கையோட ஒன்றி போக ஆரம்பிச்சிட்டீங்க. என்னங்க? அதாவது 2 பேரும் மனமுத்து அப்புறமா வந்து இந்த கொள்கையில ஒன்றி போக ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமாங்கய்யா. அவர் உங்க மேல கருத்தை திணிக்கல. இல்லங்கய்யா. மகிழ்ச்சி சிறப்பு. இதுல ஒரே விஷயம் சொல்லணும்னாக்கா, 2 குடும்பத்திலயுமே வந்து அவங்க பார்த்து வச்ச திருமணம் தான். ஆனா நாங்க எங்க போனாலும் எங்கள்கிட்ட கேட்பாங்க, நீங்க என்ன காதல் திருமணம் செய்து கொண்டவங்களான்னு தான் கேட்பாங்க. நாங்களே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம் இவ்வளவு நாளா. இது வந்து உங்களுக்கு என்ன லவ் மேரேஜ் அப்படிப்பாங்க. இல்ல நாங்க பெற்றோர் பார்த்து வச்ச திருமணம் தான் அப்படிம்பாங்க. அவங்க எதனால கேக்குறாங்கன்னு எனக்கு வந்து அது தெரியவே மாட்டேங்குது. இன்னைக்குதான் எனக்கே தெரியுது நீங்க வந்து அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு. நீங்க காதல் திருமணம் தான் நானே நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இவ்வளவு நாளா. ரொம்ப ரொம்ப சிறப்பு. சரி, இப்போ உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இப்போ வந்து நீங்க அந்த தாலியை அகற்றி வச்சுட்டீங்க இல்லையா? தாலி அகற்றி வச்சுட்டு உங்க அம்மா அப்பாவுக்கு உங்க மாமனார் மாமியாருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குல்ல? ஆமாங்க. ஆனா வந்து என்னுடைய பெற்றோர் வீட்டுல வந்து எங்க அம்மா அப்பா எதுவுமே சொல்லல. உன்னுடைய விருப்பம் அப்படின்ட்டாங்க. திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கைங்கிறது உன்னைய சார்ந்தது, உன்னுடைய கணவரை சார்ந்தது. அதுல வந்து நம்ம எந்த தலையிட மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஆனா வந்து வீட்டுல வந்து எதிர்ப்பு இருந்தது. மாமியார் எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? மாமியார் என்ன பண்ணாங்கன்னா சொல்லுவாங்கன்னா, எங்க சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் சொல்லக்கூடாது, நீ தாலி போடாம இருக்கேன்னு சொல்லக்கூடாது, அவங்க அப்புறம் எதிர்ப்பாங்க அப்படிம்பாங்க. நான் ஆனா என்ன பண்ணுவேன்னா, எங்கேயும் போனேன்னாக்கா வேணும்னு அதுக்காகவே வந்து செயினை வெளியே போட்டுதான் போவேன். அப்படி பாக்கட்டும் அவங்க அப்படின்ட்டு. எல்லாரும் மாமியார் மாதிரியே உங்க மாமியாரும் இருந்திருக்கிறாங்க. சரி, இருந்தாலும் மகனுக்காக வந்து அவங்களும் வந்து ஒத்து போயிருக்காங்க இல்லையா? இல்லங்கய்யா, மாமியார் எதிர்ப்பாங்க. மகனை எதிர்ப்பாங்க, ஏன்டா இந்த மாதிரி செய்ய சொல்ற அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் நான் கூட சொல்லுவேன், அவங்க வந்து ஒரு நாளுக்குமே நீ வந்து இப்படிலாம் பண்ணு, நீ இப்படிலாம் இருக்கணும்னு என்கிட்ட சொன்னது கிடையாது. நானா சுயமா மாறினதுதான் அத்தை அப்படின்னு. அதுக்கப்புறம் விஷயங்கள்ல வந்து மகன் பண்றதெல்லாம் சரிதான்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஆன்மீகத்தை விட்டு வர முடியல, அவ்வளவுதான். பெரியவங்க அப்படிதான் இருப்பாங்க. ரொம்ப சிறப்பு. இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, இப்ப வந்து நாங்க யாழினியை பார்த்துட்டு இருக்கோம், சின்ன பிள்ளையில இருந்து பார்த்துட்டு இருக்கோம். யாழினி நம்ம திருவரங்கத்துல பெரியார் சிலை திறப்பு விழாவோட அந்த ஊர்வலம் நடந்துச்சு. மூட நம்பிக்கை ஒழிப்பு ஊர்வலம் நடந்துச்சு. அந்த ஊர்வலத்துல அது ஒரு 4 வயசு தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய கணிப்படி 4 வயசு 5 வயசுக்குள்ளதான் மழலை. அந்த மழலை சொல் மாறாம பெரியார் வாழ்க அப்படின்னு சொல்லி அந்த முழக்கம் போட்டுட்டு வந்துச்சு பாருங்க. நம்ம ஊர்வலத்துல நம்ம பெரியவங்க என்ன முழக்கம் போட்டோமோ அந்த முழக்கங்களையே போட்டுட்டு வந்துச்சு. அது ஒலிபெருக்கியை கொடுத்து பேச வச்ச உடனே அது முழக்கம் போட்டது பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, யாரும் அந்த குழந்தை இவ்வளவு சிறப்பா முழக்கம் போடுதேன்னு. அந்த மாதிரி முழக்கம் போடுற அளவுக்கு அந்த குழந்தையை தயார் பண்ணது நீங்களா கணேசனா? 2 பேருக்குமே பங்கு இருக்குங்கய்யா. அது சிறப்பு. சரி, அது வந்து ரொம்ப அருமையான நிகழ்ச்சி. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, ஆசிரியர் எப்போல்லாம் திருச்சிக்கு வருவாரோ அந்த மேடையில ஆசிரியர் பேசுறதுக்கு முன்னால யாழினி பேசுவாங்க. ஆமாங்கய்யா. நாங்க பார்த்திருக்கிறோம். அந்த யாழினியோட பேச்சை தயார் பண்ணி அதை பேச வச்சது யாரு? நான் தான் ஐயா. அப்படின்னா நீங்க அந்த அளவுக்கு படிச்சிருக்கிறீங்க, படிச்சு பெரியார உள்வாங்கி இருக்கிறீங்க அர்த்தம். ஆமாங்க,
ஆமாங்கய்யா, அதுதான் சொல்றேன் இல்லையா, எந்த ஒரு மீட்டிங்க்கு போனாலும் நான் வந்து யாரு பேசினாலும் அந்த கருத்துக்களை வந்து உடனே உள்வாங்கிப்பேன். கேள்வி அறிவு உங்களுக்கு அதிகம். ஆமா, சில புத்தகம் படித்து உள்வாங்கக்கூடியது இருக்கும். ஆனா வந்து யாரு பேசினாலும் அதை வந்து நான் உடனே வந்து என்னுடைய மனதுக்குள்ளேயே மூளைக்குள்ளேயே உள்வாங்கி வச்சுக்குவேன். அது வச்சுதான் கற்றலில் கேட்டலே நன்றுங்கிற அடிப்படையில நீங்க அந்த செவிக்குணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கீங்க அப்படிங்கிற அடிப்படையில நீங்க செவி வழி செய்தியா நிறைய ஐயா பத்தி தெரிஞ்சிருக்கீங்க. அப்புறம் படிச்சு யாழினியை உருவாக்கி இருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதை வந்து தெளிவுபடுத்துவாங்க. யாழினி வந்து சின்ன குழந்தையில இருந்து பேசுவாங்க, பேசுறத பார்த்திருப்போம். நீங்க தான் அவங்க அம்மாங்கிறது பல பேருக்கு தெரியாது. நீங்க வந்து ஆடியன்ஸா உட்கார்ந்துருக்கீங்க. அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல தடுமாறும் போது நீங்க வாயை சப்பிங்க. நீங்க வாயை சீக்கிறத நாங்க கவனிச்சிருக்கோம், எங்களுக்கு தெரியும் இல்லையா? அதை வச்சு பேசுறோம். அப்ப வந்து அது ரொம்ப புத்திசாலி பிள்ளையா இருந்துச்சு. அந்த அளவுக்கு நீங்க உருவாக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு வந்து யாழினி இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். அதுல நாங்க பெருமைப்படுறோம். ஒவ்வொரு திராவிட இயக்கக்காரரும் வந்து இன்னைக்கு யாழினியை பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு, யாழினியோட அம்மா அம்பிகா, யாழினியோட அப்பா கணேசன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பெரிய பிள்ளை ஆயிட்டாங்க. அதுக்கெல்லாம் நீங்க தான் முழு காரணம்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு வந்து இன்னைக்கு யாழினிக்கு வந்து பல திறமைகளை வளர்த்துருக்கீங்க. என்னென்ன திறமை யாழினிக்கு சொல்லு. யாழினி கராத்தே வந்து ஒரு 4 பெல்ட் வாங்கினாங்கய்யா. அதுக்கு பிறகு பரதநாட்டியத்துல கொண்டு போய் விட்டனால பரதநாட்டிய கிளாஸும் இதுவும் வந்து ஒரே அளவு டைம்ல இருந்தனால அவளால வந்து அடுத்தடுத்து கராத்தேக்குள்ள போக முடியாம போயிடுச்சு. அதனால பரதநாட்டியத்தை முழுமையா கத்துக்கிட்டா. முதல் அரங்கு முடிச்சுட்டா, அப்புறம் டிப்ளமோவும் முடிச்சுட்டா பரதநாட்டியத்துல. செஸ் விளையாடுவாயா, அவங்க ஸ்கூல் மூலம் மட்டும் அவ கத்துக்கிட்டா. ஆனா வெளியே வந்து இது மாதிரி எல்லாம் அனுப்பல, கிளாஸ் எல்லாம் அனுப்பல. அவளும் தம்பிக்கு சொல்லி கொடுத்து அக்காவும் தங்கச்சியும் தம்பியும் விளையாடுவாங்க. அது மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஜோனல் லெவல் வரைக்கும் இதுக்கு போயிருக்கா. போயிட்டு பரிசு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா செஸ்ல. படிப்புலையும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 3 இடத்துக்குள்ளதான் வருவா. அது மாதிரி பள்ளியில நடக்கக்கூடிய எல்லா விதமான பேச்சு போட்டிகளையும் மாவட்ட அளவுல போய் அவதான் அவ பள்ளிக்கு வந்து பெருமை சேர்ப்பா. முதல் பரிசு இல்லைன்னா 2வது பரிசு தான் வாங்கிட்டு வருவா. இப்ப வந்து ஆசிரியரை வச்சு பரதநாட்டியம் அரங்கேற்றம் நடத்திருக்கீங்க. ஆமாங்கய்யா, அது ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி. இப்போ வந்து பல மாநாடுகள்ல இப்போ யாழினி பரதநாட்டியம் வந்து ரொம்ப முக்கியத்துவமான ஒரு நிகழ்ச்சியா இருக்கு. லால்குடி போன்ற இடத்திலாம் பரதநாட்டியம் வந்து யாழினியோட நாட்டியம் இல்லாம அவங்க லால்குடி ஐயா தேவசாகத்துல திருமண மண்டபத்துல இந்த நிகழ்ச்சி நடக்கிறது இல்லைங்கிற அளவுக்கு ரொம்ப சிறப்பா வந்துருச்சு. ரொம்ப அருமை. அதோட மட்டும் இல்லாம இன்னைக்கு சிறந்த பேச்சாளரா வந்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து தினந்தோறும் நீங்க யூடியூப்ல அவங்க பேச்செல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப சிறப்பு. அதாவது நீங்க பேச்சாளராக இருப்பவர்களுக்கு எல்லா திறமையும் இருக்கிறதில்ல. ஆனா இன்னைக்கு யாழினிக்கு எல்லா நிறைய பேச்சாற்றல் இருக்கு. நான் பரதநாட்டியம், சிலம்பம். சிலம்பம் தெரியுமா? கராத்தே. மற்றபடி வேற என்ன தெரியும்? சிறப்பா இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. பையனுக்கு அந்த திறமை இருக்கா? ஆமாங்க, அவனும் அதே மாதிரி சதுரமும் நல்லா விளையாடுவான். அழுதுட்டு வந்துட்டான், இப்ப கொண்டு போய் விடுங்க அப்படிங்கிறான். வீட்டுல வந்து பொழுதுனைக்கு ஏதாவது பண்ணிட்டே தான் இருப்பான். நல்ல டிராயிங் வச்சிருக்கீங்க அவன். இன்னொரு கருத்தை சொல்ல மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், நானும் கேட்கல. யாழினிக்கு பறை இசை தெரியும்னு நினைக்கிறேன். பறை இசை. ஆமாங்கய்யா, ஒரு தடவை நானும் யாழினி சேர்ந்து அதை நானும் அந்த வகுப்புல கலந்துக்கிட்டேன். யாழினி கத்துக்கிச்சு. இப்ப அதுல பயிற்சி இருக்குதா யாழினிக்கு? பயிற்சி இல்லைங்கய்யா, அதோட ஒரு தடவை போனதுதான் அந்த கிளாஸ். சரி, மறுபடியும் அதை தயார் பண்ணிக்கலாம், பரவாயில்ல. அடிப்படையை கத்துக்கிட்டாங்களா, அது வரைக்கும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் நம்ம வந்து தாராளமா கத்துக்கலாம். இன்றைக்கு வந்து மிக சிறப்பா இருக்கு. இன்னொரு அடுத்த என்ன கேள்வி என்னன்னா, இன்றைக்கு வந்து உங்களுடைய துணைவர் வந்து கணேசன் திரைக்கடல் ஒடியும் திறமையும் தேடு என்ற அடிப்படையிலே வெளிநாட்டுக்கு போய் இந்த உங்கள் பொருளாதார சூழலை மேம்படுத்துவதற்காக வந்து போயிருக்காரு. அவர் போன பிறகு இன்னைக்கு அவர் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து செய்றீங்க. இன்னைக்கு வந்து தந்தை பெரியார் மாதிரி நான் நினைக்கிறேன், நாகமையார் மணியமையார் மாதிரி உங்களை நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன், என் மனசுல உங்களை பத்தி நான் தோன்றினது. பெரியார் அவர்கள் வந்து
ஐயா வந்து வைக்கம் போன பிறகு அங்கே வந்து கைதாக்கி சிறைக்கு போயிட்டாரு. நாகம்மையார் போய் அந்த போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தினாங்க. அது மாதிரி ஐயாவுக்கு பிறகு மணியம்மையார் வந்து இயக்கத்தை தலைமை தாங்கி நடத்தினாங்க. இப்போ வந்து கணேசன் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. இப்போ நீங்க வந்து மகளிர் பாசறையில இருந்து எங்களுக்கே ஒரு முன்னுதாரணமா இருந்து நீங்க செயல்பட்டு இருக்கீங்க. அதுக்கு என்னுடைய மகிழ்ச்சி. அது அந்த மாதிரியான ஒரு மன உறுதி, மன திட்பம் எப்படி உங்களுக்கு வருது? 2017 தான் முதல்ல வந்து தமிழ்நாடு முழுவதுமே வந்து மாநில பொறுப்பாளர்கள் சார்பில் வந்து சுற்றுப்பயணம் வர்றாங்க. அப்பதான் வந்து பெரியார் மாளிகையில வந்துட்டு மகளிர் எல்லாம் ஒரு கலந்துரையாடல் கூட்டம் மாதிரி போட்டு அன்னைக்கு அப்பதான் வந்து அவங்க வந்து பொறுப்பாளர்களை நியமிக்கிறாங்க மாவட்டத்துக்கு. அது தோழி செந்தமிழ் செல்வி தலைமையில் தான் அது நடந்துச்சு. அதற்கு பிறகுதான் வந்து மகளிர் அணி என்பது வந்து ஒரு ஊக்கமும் ஆக்கமும் பெற்று மிக சிறந்த அளவுக்கு வந்து நம்ம திருச்சி மாவட்டத்துல வந்து செயல்பட ஆரம்பித்தது. அதற்கு முன்னாடி எல்லாம் நம்ம ஏதாவது பெரிய பெரிய மீட்டிங் வந்தா போவோம், மாநாட்டுக்கு போவோம், இல்லைனாக்கா ஒரு ஆர்ப்பாட்டம், கலந்துரையாடல் கூட்டம், இல்லைன்னா மறியல், இதுக்கு மட்டும்தான் போயிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2017க்கு பிறகு பொறுப்பாளர்களை நியமித்த பிறகு நாங்க வந்து பெருமையோட சொல்லலாம். அதே நேரத்துக்கு எல்லா மகளிருக்குமே வந்து வாழ்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து அவங்களுடைய குடும்ப பொருளாதார சூழலையே மறந்து எல்லா விஷயத்துக்குமே இப்போ வர்ற ஆசிரியர் வந்துட்டாருனாக்கா நாங்க என்ன வேலையை வீட்டுல போட்டிருந்தாலும் கூட எல்லாத்தையும் போட்டுட்டு உடனே வந்து ஆசிரியர் பார்க்கறதுக்கு வந்துருக்கோம். எந்த ஒரு நிகழ்ச்சியானாலும் சரி அதே மாதிரி இன்னமும் தீவிரமா செயல்படணும் தான் நினைக்கிறோம். ஆனா அந்த கொரோனா காலனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் தொய்வா போயிடுச்சு. அது எல்லாருக்குள்ள நிலைமை, அது உங்களுக்கு மட்டும் இல்ல. ஆமா, எல்லா மாவட்டத்தை விட திருச்சி மாவட்டம் வந்து மகளிர் அணி ஒரு முன்மாதிரியா இருக்கணும்னு நாங்க எல்லாருமே நினைக்கிறோம் ஐயா. உங்கள் தலைமையில அது வந்து சிறப்பா நிறைவேறும்னு நான் நம்புறேன். ஏன்னா நீங்க ரொம்ப ஆர்வமா சிறப்பா இருக்கீங்க. இப்ப வந்து என்னன்னா அடுத்த ஒரு என்னுடைய வினா என்னன்னா, உங்களுடைய கொள்கை உங்களுடைய அக்கம் பக்கத்துல உங்க உறவினர் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்கப்படுது, எந்த அளவுக்கு நீங்கள் விமர்சிக்கப்படுறீங்க? உங்க உறவினர்களை பத்தி முதல்ல சொல்லுங்க. உறவினர்கள் உங்களை எந்த அளவுக்கு பெரியார் கொள்கையில் நீங்க இருக்கிறத ஆதரிக்கிறாங்க அல்லது வந்து கருத்து மாற்று கருத்து சொல்றாங்க அப்படிங்கிறத உங்க உறவினர்கள், உங்க அம்மா வகையில, உங்க மாமியார் வகையில இதை வந்து கொஞ்சம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்க தெருவில் உள்ளவங்களை பத்தி. விமர்சனங்கள் என்பது பெற்றோர் வீட்டுல வந்து எனக்கு அந்த அளவா வந்ததே கிடையாது. ஆனா கேட்பாங்க, நீ வந்து இந்த அளவுக்கு நான் ஊருக்கு போனேன்னாக்கா எல்லாருமே வந்து, ஏன்னா எங்க தலைமுறை வந்து ஒரு 4 தலைமுறையா நாங்க ஒரே இடத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய அனைத்து சாதியினரும் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு குடும்பமா தான் நாங்க வந்து அங்க வந்து ஒரு சொந்தமா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப நீ பாத்துட்டாங்கன்னா எல்லாருமே கேட்பாங்க, இந்த பிள்ளை இப்படிலாம் சாமி கும்பிடுச்சு, இன்னைக்கு சாமியே இல்லைன்னு சொல்லுது அப்படிம்பாங்க. ஆச்சரியமா தான் பார்த்தாங்களே தவிர உங்களை வந்து யாரும் குறை சொல்லல. நல்ல வழிக்கு தான் போயிருக்கு அப்படின்னு. யாழ்னிய ரொம்ப பிடிக்கும். யாழ்னிய நாங்க ஊருக்கு போயிட்டோம்னாக்கா யாழ்னிய கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. இவளுடைய அந்த பேச்சு, அவ சொல்ற கருத்து எல்லாத்தையுமே ஏத்துக்குவாங்க. அப்ப சொல்லுவாங்க, நீ சொல்றது எல்லாமே சரியாதான் மக்கா இருக்கு, ஆனா வந்து எங்களால ஏத்துக்க முடிய மாட்டேங்குது அப்படிம்பாங்க. பழகி போயிட்டோம், என்ன பண்றது முடியலம்பாங்க. ஆனா யாருமே வந்து ஒரு நாள் கூட ஒரு தரக்குறைவா வந்து மட்டம் தட்டி வந்து என்னையோ கணவரையோ பிள்ளைகளையோ வந்து பேசினதே கிடையாது எங்க ஊரை பொறுத்த வரைக்கும். எதுக்காக இந்த கேள்வியை கேட்கிறேன் அப்படின்னா, இந்த கேள்வியை கேட்கறதுக்கு உங்க உறவினர்கள் எப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த கேள்வி ஏன் கேட்கிறேன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்துலதான் RSS வளர்ச்சி அதிகமா இருக்கு. அந்த மாதிரி தாக்கங்கள் உங்க உறவினர்கள் மத்தியில இருந்து உங்களுக்கு ஏதாவது உங்களை பத்தி விமர்சனம் வந்திருக்கு, அதுக்காக தான் கேட்டேன். அதெல்லாம் கிடையாதுங்க. ஆனா கணவர் இவங்க வந்து ரொம்ப அவங்க ஒரு பழமைவாதின்னு சொல்லலாம். அம்மா அப்பா மிகப்பெரிய ஆன்மீகவாதி, சொந்த பந்தங்கள் எல்லாமே ஆன்மீகவாதியா இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாமே வந்து சிந்திக்கும் திறன் வந்து அம்மா வீட்டு ஆளுங்களுக்கானாலும் சரி, அப்பா வீட்டு ஆளுங்களுக்கானாலும் சரி அதிகம் இருக்கும். ஏன்னா அவங்க நிறைய இடத்துக்கு போவாங்க வருவாங்க, சொந்த பந்தங்கள் பாக்குறதுக்குலாம் நல்ல கூட்டு குடும்பம், அதனால அவங்களுக்கு தான் இருந்துச்சு. ஆனா கணவர் வீட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. மாமியார் ஆகட்டும், மாமனார் ஆகட்டும், நாத்தனார் ஆகட்டும், எல்லாருமே வந்து நாத்தனார்லாம் படிச்சிருந்தாலுமே வந்து பழமைவாதிகள் தான். டிகிரி முடிச்சிருந்தாலுமே அவங்களோட இன்னமும் பழமைவாதிகள் தான் இருப்பாங்க. சில நேரங்களுக்கு வந்து அதிகமா ஏளனமா பேசுனதும் இருக்குதான். அது அத்தையா இருந்தாலும் சரி பேசியிருக்காங்கதான். இவங்க எல்லாம் என்ன சாமி கும்பலங்க, சாமி இல்லைன்னு சொல்றாங்க, இவங்கெல்லாம் எப்படி வருவாங்க அப்படின்னு கேள்வி கேட்டவங்களும் இருக்காங்க. நட்பு வட்டாரங்கள்ல அவங்களுக்கு உள்ள நட்பு வட்டாரங்களை கேள்வி கேட்டவங்களும் இருக்காங்க. கணவர் ஃபாரின் போயிட்டு
வீடு கட்ட ஆரம்பிச்ச பொழுது அவங்களுடைய நண்பர்கிட்ட சொன்ன இப்படி வீடு ஃபவுண்டேஷன் போட போறேன்னு அப்படின்னு. என்னம்மா ஆச்சரியமா இருக்குது, அவன் எப்படியே முன்னேறி வருவான்னு நினைச்சேன், பரவாயில்லையம்மா வந்துட்டானம்மா அப்படின்னாங்க. சரி, நிறைய விமர்சனங்கள் என்பது நமக்கு எல்லாருக்குமே வராதானேங்க. நம்மளை விட எப்படி இல்லாம வாழ்ந்த பெரியார் ஆகட்டும், மணியம்மையார் ஆகட்டும், அதற்கு பிறகு வந்த வழிகாட்டுதல் எல்லாருக்குமே விமர்சனங்கள் இருக்கும் பொழுது நமக்கும் விமர்சனங்கள் இருக்கதானே செய்யும். அதெல்லாம் கடந்து போயிட்டோம். விமர்சனங்களையெல்லாம் தாண்டி இன்னைக்கு சிறப்பான வாழ்க்கை மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க ஒருவர் பத்தியில. வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இருக்கக்கூடிய பகுதியில பல அங்க உள்ள பொதுமக்கள் பெண்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறாங்கிறத நாங்க நேரடியாக பார்த்துருக்கோம். அந்த செய்திகளை கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்க தெருவுல நீங்க இருக்கக்கூடிய இடத்துல எப்படி பழகுறாங்க, எப்படி அந்த இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க. அம்மா ஐயா கேக்குதுல்ல? எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பழகுவாங்கய்யா. நானும் அவங்க கிட்ட அதே மாதிரிதான் பழகுவேன். எல்லாருக்குமே வந்து நம்மளுடைய இயக்கம் சார்ந்த கருத்துக்கள் ரொம்ப பிடிக்கும். பெரியாரை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. எல்லாருமே குழந்தைகள் இப்போ உள்ள காலகட்டத்துல குழந்தைகள் படிக்க ஆரம்பிக்கிறதுனால எல்லாமே கையடக்க கணினி கையில வந்துருச்சு. அதனால எல்லா விஷயத்தையுமே வந்து அவங்க கேதர் பண்ணிக்கிறாங்க போன் மூலமாட்டு. அதனால பெரியார் வந்து நிறைய படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அம்பேத்கரை படிக்கிறாங்க. எந்த சாதிகாரங்களா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சமூக நீதினா என்னன்ட்டு இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு தெரிய ஆரம்பிக்கிறதுனால வீட்டுகளை கொஞ்சம் வந்து குழந்தைகள் பேசுறாங்க. அது மாதிரி நம்ம பகுதியில எந்த ஒரு நிகழ்ச்சியானாலும் சரி, காமராஜர் பிறந்த நாளுக்கும் ஏரியா ஃபுல்லா சொல்லி எல்லாரும் வருவாங்க. காமராஜர் படத்துக்கு மாலை போட்டு வரவங்களுக்கு டீ வடை அப்படி ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுப்போம். அப்புறமா தந்தை பெரியாருடைய பிறந்த நாளுக்கு ஆனாலும் போன வருடத்துல எல்லாருக்குமே ஏரியால எல்லாருக்கும் கூப்பிட்டு விருந்து சாப்பாடா கொடுத்தோம். அது மாதிரி நம்ம எந்த ஒரு மீட்டிங் வச்சாலும் சரி, அது எந்த ஜாதியா இருந்தாலும் மதமா இருந்தாலும் ஆன்மீகத்துல இருந்தாலும் அதையும் தாண்டி நான் கூப்பிட்டா அடுத்த நிமிஷத்துக்கு எல்லாருமே வந்து ஒற்றுமையா இருப்பாங்க. எந்த நிகழ்ச்சியானாலும் நடத்தி இஸ்லாமிய பெண்கள் கூட வந்திருக்காங்க, நான் பார்த்திருக்கேன். இஸ்லாமிய பெண்கள் கூட வந்திருக்காங்க, நாங்க பார்த்திருக்கோம். அதுக்கு காரணம் வந்து பெரியாருடைய அதுக்கு காரணம் வந்து நீங்க தான் நான் நினைக்கிறேன். நீங்களுடைய அடக்குமுறை, உங்களுடைய பழக்க வழக்கம், நீங்க மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டா அது பெரியாரை ஏத்துக்கிட்டவங்க யாரும் தாழ்ந்து போறதில்லை. அவங்க பழக்க வழக்கத்துலயும் எல்லா இதுலயும் வந்து சிறப்பானவங்கிற உங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்கனால எல்லாரும் உங்கள்ட்ட வந்து அந்த அளவுக்கு அன்பா பழகுறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா? அதுதானே? உண்மைதாங்கய்யா, உண்மைதாங்கய்யா. அவங்களும் அதே வந்து இந்த பகுதியில 44-45 வருஷமா இருக்காங்க. அவருமே வந்து எல்லாத்தையுமே வந்து ரொம்ப பாசமா தான் இருப்பாங்க. ஆனா சீக்கிரத்துக்கு யாரு எங்கேயும் போய் பழக மாட்டாங்க. ஆனா வந்து யார்கிட்டையும் ஒரு சண்டை அடிதடி பிரச்சனை இப்பெல்லாம் எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு இருப்பாங்க. ஆனா அவங்களாகட்டும், அவங்களுடைய சகோதரர், அவங்க தம்பி ஆகட்டும், 2 பேருமே வந்து எந்த நேரம் ஆனாலும் எல்லாருக்கும் உதவி செய்வாங்க. ஒரு பொதுநல தொண்டு வந்து எல்லாமே பண்ணுவாங்க. அதனால மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை உண்டு. 2 பேரும் இரட்டை பிறவிகள் இல்லையா? உங்க கணவரும் உங்க கொழுந்தனாரும். நாங்களே ஏமாந்துட்டோம். உங்க கொழுந்தனாரை பார்த்தோன்னே கணேசன் பேர் சொல்லி கூப்பிட்டேன் நானே. அந்த அளவுக்கு தோற்றத்திலையும் சரி, குரல் கூட கிட்டத்தட்ட அவர் மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சிறப்பு. அந்த மாதிரி அமையிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்ப யாழினியும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட கூடவே வந்து அவங்க வகுப்புல படிக்கிற பிள்ளைகள்கிட்ட, அவங்க தோழியர்களுக்கெல்லாம் வந்து பெரியாரை பத்தி நிறைய சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்ப யாழினி இருக்குதுன்னு சொல்லுங்க. யாழினி வந்து பெரியார் மெட்ரிக்ல தான் வந்து எல்கேஜில இருந்து 5வது வரைக்கும் படிச்சாங்க. அதுக்கு பிறகு மணியம்மையில ஸ்டேட் போர்ட்ல போட்டேன். ஏன்னா சிலபஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கனால அவளை வந்து திரும்பி ஸ்டேட் போர்ட்ல போட்டேன். ஆனா மெட்ரிக்ல உள்ளவங்களுக்கு பிடிக்கல அங்க போட்டப்போ. ஏன்னா இங்க இருந்து ஏன்னா அவதான் வந்து எந்த ஒரு கல்வி நிலையம் சார்ந்து எந்த நிகழ்ச்சி வந்தாலும் அவதான் பேசுவா. நடனத்துக்கும் சரி, எந்த சீஃப் கெஸ்ட் வந்தாலும் அவங்களை வரவேற்கிறது வந்து எல்லாமே அவதான் பண்ணுவா. அந்த குழந்தை பருவத்துல இருந்தே எல்கேஜி படிக்கிறப்ப இருந்தே எந்த நம்ம இயக்கம் சார்ந்து வரக்கூடிய மிகப்பெரிய ஆளுகளா இருந்தாலும் சரி, வெளியிருந்து வரக்கூடிய மிகப்பெரிய ஆளுகளா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட வந்த உடனே அவங்கள வெல்கம் பண்ணிட்டு அவங்கள்ட்ட கொஸ்டின் கேட்பா. அது வரவங்களுக்கு அவ்வளவு நல்லா பிடிக்கும். அதே மாதிரி அந்த நம்ம கல்வி உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை எந்தெந்த துறை சார்ந்து இருக்கோ அதுல உள்ள அத்தனை பிரின்சிபாலுக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும். அந்த இதுக்குள்ள போயிட்டனாக்கா யாழினி அம்மானாலே ஒரு தனி மதிப்பு மரியாதை தான். அது யாழினியால உங்களுக்கு பெருமை. உண்மை இல்லையா? சரி, மகிழ்ச்சி. டீச்சர் ட்ரைனிங் பிளாக்ல இருக்கக்கூடிய பிரின்சிபல் ஆகட்டும் எல்லாருமே வந்து உடனே வந்து நம்ம பார்த்தாலும் யாழினி அம்மா நல்லா இருக்கீங்களான்ட்டு அந்த ஒரு மதிப்பு மரியாதைங்கிறது பொண்ணால வந்ததுதான். யாழினியுடைய அம்மா அப்படின்னு உங்களை எல்லாரும் சொல்றாங்க.
இல்லையா? இவங்களோட சொல்லுவாங்க வந்து யாருடைய அப்பா அம்மான்னு தான் எங்களுக்கு பெருமை. அது ஒரு மகிழ்ச்சி. அது நாத்திகர் மாநாடு நடந்தப்ப யாழினியை பற்றி ஒரு நினைவு. கனிமொழி அம்மா வந்தப்ப நேரா அவங்கள்ட்ட போய் எந்த விதமான பயமும் இல்லாம போய் பேசிட்டு வந்து. ஆமாங்க ஐயா. அது ஏன்னா அவளுக்கு ஒரு 4 வயது அதாவது இருக்கும் பொழுது நம்மளுடைய இதுல புத்தூர் 4 ரோட்ல நாத்திக மாநாட்டுல வந்து கண்மொழி அம்மா கலந்துக்கிட்டாங்க. அப்ப இவளும் இன்னொரு பையனும் வந்து பேசினாங்க. மூடநம்பிக்கை பத்தி அவங்க 1000 ரூபாய் பரிசு கொடுத்தாங்க. அதனால அந்த திரும்பி 5 வருஷம் கழிச்சு உலக நாத்திகர் மாநாடு வந்தப்ப இவ பரதநாட்டியம் ஆடினா. அப்ப போயிட்டு அந்த பரதநாட்டிய கோலத்தோட போய் பேசிட்டு வந்துச்சு. போன தடவை வந்த உலக நாத்திக மாநாட்டுல நான் மூடநம்பிக்கை பத்தி பேசினப்ப நீங்க எனக்கு காசு பணம் கொடுத்தீங்க 1000 ரூபாய் அப்படிங்கவும், நீ என்ன இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டியா அப்படின்னாங்களாம். அப்படின்ட்டு தைரியமா போய் கேட்பா எல்லா இடத்துலயுமே. அது மாதிரி பள்ளியில ஏன் அவளை வந்து எல்லா டீச்சர்ஸ்க்கும் பிடிக்கும், ஹெச்எம்க்கும் அதே மாதிரிதான். 7வதுல இருந்தே பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஸ்கூல்ல வந்து ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் வந்துனாக்கா இவதான் வந்து 3 செக்ஷன் பிள்ளைங்களுக்கும் அந்த ஸ்போர்ட்ஸ் லைன்ல கோஆர்டினேட் பண்ணி அந்த டான்ஸ் எல்லாம் ப்ரோக்ராம் ரெடி பண்ணி அந்த பிள்ளைங்களுக்கு ஃபுல்லா சொல்லி கொடுத்தது அவதான் 7வதுல இருந்து. அது மாதிரி அவர் குரூப் ஆரம்பிச்சு ஒரு 5 பிள்ளைங்க இருக்காங்க. நம்ம அளவுல எங்க நிகழ்ச்சி நடந்தாலும் நடனத்துக்கு அவ கூட்டிட்டு போயிருவா. அதே மாதிரி அவங்க ஸ்கூல்ல வந்து கிளாஸ்ல சும்மா ஃப்ரீ டைம் கிடைச்சதுனாலும் பிள்ளைங்க கிட்ட வந்து பிள்ளைங்க ஏதாவது சொன்னாலும் கடவுளை பத்தி சொன்னாலும் மூடநம்பிக்கை மாதிரி பேசினாலும் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு மாதிரி சொல்லுவார். இப்படி இப்படின்னு சொல்றப்போ அந்த பிள்ளைங்க அதை ஏத்துக்குவாங்க. ஆனா நிறைய பிள்ளைங்க சொல்லக்கூடிய கருத்து வீட்டுக்கு வருவாங்க. வர்றப்ப பிள்ளைங்க சொல்லக்கூடிய கருத்து, எங்களுக்கு சாமி மேல வந்து நம்பிக்கை கிடையாது, கடவுள் மேல. ஆனா வீட்டுல உள்ளவங்களுக்காக நாங்க வந்து சாமி கும்பிட வேண்டியதா இருக்கு. நாங்க சிறு வயதுலயே அம்மா அப்பாட்ட வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னாக்கா அவங்க வந்து அதை வேற விதமா எடுத்துக்குவாங்க. ஆனா இப்ப வேற யாரோ வந்து சொல்லி கொடுத்துதான் இது பண்ற அப்படிப்பாங்க. அதனால நாங்க சாமி ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ அடுத்த வினா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஆசிரியர் நிறைய தடவை நீங்க சிந்திச்சிருக்கீங்க. ஆசிரியருக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். அந்த ஆசிரியருக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் உறவு எப்படி உங்கள்கிட்ட பேசுறாரு, உங்களுக்கு எப்படி உதவி செய்யறாரு, பிள்ளைகள்கிட்ட எப்படி ஒரு பாசமா இருக்காரு, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்ம குடும்ப உறவோட குடும்ப தலைவர் அவரு. இந்த குடும்ப தலைவர்கிட்ட உங்க குடும்பத்துல எப்படி அவர் உங்கள்கிட்ட வந்து பாசம் இருக்காரு? வந்து சொல்ல வார்த்தைகள் கிடையாது. ஏன்னா என்னுடைய அப்பாவுக்கும் அப்பாற்பட்டவரு. எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, யாழினிய பார்த்தனாக்கா யாழினி ஓடி போயிருவா. அது எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் சரி எல்லாரையும் இடிச்சு தள்ளிட்டாது ஓடி போயிருவா ஆசிரியர் பாக்குறதுக்கு. போன உடனே கண்ணத்தை தட்டி கொடுத்து, எப்படி இருக்க யாழினி, நல்லா இருக்கியா, அம்மா அப்படி இருக்காங்க, அம்மா வந்துருக்காங்க, அப்பா அப்படி இருக்காரு, அப்பாட்ட பேசுனியா, வீடியோ கால் எல்லாம் போட்டு பேசு அப்பா கிட்ட அப்படின்ட்டு எந்த ஒரு கூட்டத்துல ஆனாலும் வந்து ஒரு இவ்வளவு பெரிய ஒரு தலைவர் அவருக்கு வந்து அவர் நமக்கு அப்பா தான். ஆனாலும் வந்து ஒரு தலைவர் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு குழந்தை மீது கூட பொறுப்படுத்து ஒரு குடும்பத்தையே கேட்கிறாருனாக்கா அது வந்து ஆசிரியரை வேற யாரையுமே நான் சொல்லவே முடியாது. ஏன்னாக்கா ஒரு ஒரு மாவட்ட ஒரு அரசியல் சார்ந்து ஒரு மாவட்ட செயலாளர் தலைவரோ இல்லாட்டி ஏதோ ஒரு அமைச்சர் வந்தா கூட பக்கத்துல எல்லாம் போக முடியாது. ஆனா இவ்வளவு உலகமே வந்து அவருடைய சமூக நீதி கொள்கைகளை ஏற்று கொண்டது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் ஐயா வந்து சுற்றுப்பயணம் போறாரு. அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து நம்ம கிட்ட இந்த அளவுக்கு அக்கறை எடுத்து பேசணும், பிள்ளைங்க மேல அக்கறை காட்டணுங்கிறது வந்து சொல்ல வார்த்தையே இல்லைங்கய்யா. எல்லாருடைய ஒவ்வொரு தொண்டரை பத்தியும் அவர் விசாரிக்க போறது ரொம்ப ரொம்ப இயல்பான ஒண்ணு. அது யாழினி வந்து ரொம்ப ஸ்பெஷல். அதுல நீங்க வந்து இன்னும் கூட ஸ்பெஷல். ஏன்னா கணேசன் பணியை அதை தொடர்ந்து நீங்க செய்றீங்க, ரொம்ப ஸ்பெஷல். எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வேற ஏதாவது நீங்க சொல்ல நினைக்கிறீங்களா இந்த அறிவொளிக்கான இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்க சொல்ல நினைக்கிறத சொல்லுங்க. இறுதியாக நேரம் பேசிட்டோம். நம்ம இயக்கம் சார்ந்தாகட்டும் தோழர்கள் எல்லாமே வந்து ஒற்றுமையா இருக்கணும். அதுல யாருக்குள்ளயும் போட்டி இருக்க கூடாது. நம்ம கிட்ட ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இன்னொரு இடத்துல போய் தரக்குறைவா பேசக்கூடாது. இது எல்லாமே வந்து மாற்றப்படணும். ஆசிரியர் ஒரு தடவை கூட ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு. இயக்க தோழர்களாகட்டும் யாருக்கிட்டையுமே வந்து அந்த ஜாதிய பாகுபாடு என்பது இருக்கக்கூடாது, அப்படி இருந்தா அது களையப்பட வேணும்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கும் நான் சார்ந்து இருக்கக்கூடிய இயக்கமாக இருக்கட்டும், என்னை சுற்றி உள்ளவங்களா இருக்கட்டும், நான் யாருக்கிட்டையுமே வந்து இது வரைக்கும் ஜாதி கட்டின பழகினதும் கிடையாது.
அவங்க வந்து அவங்களாட்ட பேசுறதும் கிடையாது. அக்கம் பக்கத்தோட கூட நான் வந்து ஜாதி பத்த பேசுனது பேசவும் மாட்டேன். என் பிள்ளைக்குமே வந்து ஜாதி மதம் பார்க்காம தான் வந்து 2 பிள்ளைகளுக்குமே திருமணம் செய்து கொடுக்கணும்னு தான் நினைக்கிறது. வரதட்சணை கொடுக்கவும் மாட்டேன், வாங்கவும் கூடாது. அதே மாதிரிதான் வாழணும். அதை விட தந்தை பெரியார் காலத்துல வந்து நம்ம எல்லாம் புறக்காம போயிட்டோம். ஆனா தந்தை பெரியார் வந்து மகளிருக்காக, பெண்களுக்காக, அவருக்காகவோ அவருடைய குடும்பத்திற்காகவோ அவர் வந்து போராட களத்திற்கு வரவே இல்லை. ஆனா வந்து ஒட்டுமொத்த மனித குலத்திற்காக தான் அவர் வந்து வந்தாரு. இன்னைக்கு வந்து அவர் இவ்வளவு பெரிய புரட்சியாளரா நம்ம பாக்குறோம். உலகமே பாக்குது தந்தை பெரியார. தமிழ்நாடுதான் புரட்சியாளரா பார்த்துச்சுனாக்கா இன்னைக்கு இந்தியா முழுவதுமே வந்து பெரியாரை கையில் எடுத்துட்டு இருக்கு. ஆனா அந்த பெரியார் வந்து எந்த காலகட்டத்திலயும் வந்து அராஜகமான செயலை ஈடுபடல. அவருடைய போராட்ட களம் என்பது எழுத்துக்களாகட்டும், வீதிக்கு வந்து போராடினாரு, அதிகமா எழுதினாரு, எழுத்துக்கள் மூலமா தன்னுடைய கருத்துக்களை மக்களுக்கிட்ட கொண்டு போனாங்க. ஆனா இன்னைக்கு திரைப்படங்கள் எப்படி இருக்குனாக்கா, ஒரு புரட்சிகரமான கருத்து மூலம் மட்டும் ஒரு படத்துல கொண்டு வரணும்னாக்கா, இன்னைக்கு கர்ணன் படமாகட்டும், எத்தனையோ படங்கள் வந்திருக்கு. எல்லா படங்களுமே வந்து குறிக்கோளை கொண்டு வந்துதான் கொண்டு வராங்க மையப்படுத்தி. ஆனா அதுல பாத்தீங்கன்னாக்கா அடிதடி, வெட்டு குத்து, ஒரு கலவரத்தோட தான் வந்து ஒரு கதையை வந்து லாஸ்ட் முடிச்சு கொண்டு வர்றாங்க. ஆனா தந்தை பெரியார் பாருங்க, எந்த ஒரு கலவரத்தையுமே கையில எடுக்காம அவர் எவ்வளவு எளிமையாட்டு வந்து அவருடைய வாழ்க்கையில வந்து நமக்காக போராடி இருக்காரு. அது ஆண்களை விட பெண்களுக்காக அவரு போராடி இருக்கிறாரு. எல்லாத்தையுமே பெற்று தந்திருக்காருனாக்கா மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு. அவர் வாழ்ந்த காலத்துல வாழல. ஆனாலும் அவரு வாழாத காலத்துல நம்ம வாழாம இருந்தாலும் ஆசிரியரை வந்து தந்தை பெரியாராக நினைத்துக் கொள்ளலாம். ஆனா அவர் வந்து ஆசிரியர் அதை ஒருபோதும் ஏத்துக்க மாட்டாரு. தந்தை பெரியார் என்றால் ஒருவர் அவர்தான். என்னை வந்து எப்பவுமே வந்து அவருக்கு ஈக்குவலா பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க. ஆனா ஆசிரியர்களுடைய காலத்துல ஒற்றுமையா இருக்கணும். அது மாதிரி இனி வரக்கூடிய காலகட்டத்துல ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் சமூக நீதி கருத்துக்களை நிறைய இடங்களுக்கு கொண்டு செல்லணும். அதே மாதிரி இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில அந்த லாபத்தை பயன்படுத்தி குழந்தைகள் திருமணம் என்பது அதிகமா நடந்துச்சு. அது கிராமப்புறங்கள்ல நிறைய இருக்கு. கல்வி என்பது கேள்விக்குறியாக இருக்கு. ஒரு சின்ன தகவல் தாயா, நான்லாம் சிறு குழந்தையா இருக்கும் பொழுது அது கிராமனால மாதத்திற்கு இல்லைன்னா 2 மாதத்திற்கு ஒரு முறை வந்து ஒரு வண்டி வரும். கவர்மெண்ட் சார்பில் ஒரு வேன் மாதிரி கொண்டு வந்து விழிப்புணர்வு படங்களை போடுவாங்க. ஒரு 30 நிமிடத்துக்கு குறும்படம் மாதிரி ஓடும். அது கல்வி ஆகட்டும், பெண் குழந்தைகள் திருமணம் சார்ந்ததாக இருக்கட்டும், விவசாயம் சார்ந்ததா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து வந்துச்சு. ஏன்னா அந்த காலத்துல கல்வி என்பது ரொம்ப கம்மியா இருந்துச்சு, படிக்கக்கூடிய மாணவிகளுடைய எண்ணிக்கை என்பது. ஆனா இந்த குறும்படங்கள் எல்லாம் அதிகமா வந்து வீதிக்கு வீதி, தெருவுக்கு தெரு போட என்னாச்சுனாக்கா பெண் கல்வி என்பது அதிகமா வந்துட்டே இருந்துச்சு. அந்த விழிப்புணர்வை நம்ம இதே மாதிரி உள்ள விழிப்புணர்வுகள் எல்லாமே வந்து இன்றைய கவர்மெண்ட் கொண்டு வரணுங்கிறது என்னுடைய நிலைப்பாடு. அதற்கு பிறகு நீங்க ஒரே ஒரு விஷயம் சொன்னீங்க, எந்த ஒரு மீட்டிங்ல இருந்தாலும் யாழினி திடீர்னு ஒரு விஷயத்த மறந்துட்டா என்னுடைய வாய் அசைவை பார்த்து அவ கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. அதற்கு மிக முக்கிய காரணம் அவங்க அப்பா தான். குழந்தையா இருக்கும் பொழுது அவங்க சொந்த பந்தமா யாராவது வர்றப்போ பேசுற கேள்வி கேட்பா. அப்ப திடீர்னு அவளுக்கு திணறல் மாதிரி இருந்துச்சு, அந்த வார்த்தையை உச்சரிப்பு வரலனாக்கா அவர் வாயை மட்டும் லைட்டா அசைப்பாரு. அந்த வாயை அசைவை கட்டிட்டு அவ சொல்ல ஆரம்பிப்பாள். அதற்கு காரணம் அவங்க அப்பா தான். என்னைய வந்து நான் இந்த இயக்கத்துக்குள்ள நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கிறேன்னாக்கா முழு முதற் காரணமும் அவர் மட்டும்தான். அதான் நான் வந்து அந்த கேள்வியை கேட்க மறந்துட்டேன். கணேசனை பத்தி சொல்லுங்கன்னு நினைச்சேன், கேட்கலாம்னு நினைச்சேன். இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க. அவரை பத்தி ஏதாவது வேற கூடுதல் தகவல் நான் சொல்லுங்களேன். அவருக்கு வந்து புத்தகம் படிப்பது அவருடைய உயிர் மூச்சு. அவர் படித்தது 10வது தான். ஆனா பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு விஷயங்கள் வந்து அவருக்கு நிறைய தெரியும். அது வான் சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும், எதுவானாலும் கேட்டாலும் சரி டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவாங்க. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி கோவப்படுவாரு டக்குன்னு. ஆனா அடுத்த நிமிஷத்துக்கு அதை வந்து மறந்துடுவாங்க. அவருக்கு அவன் என்ன சொல்றது, அவரே சொல்லதுக்கு வார்த்தைகள் இல்லைதான். நல்லா பார்த்துக்குவாங்க, ஒரு பெற்றோர் மாதிரி பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி வேற எந்த கெட்ட பழக்கம், அந்த சகவாசம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எதுவானாலும் நேருக்கு நேரம் பேசுவாரு. அந்த குணம் வந்து அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். ரொம்ப பாசமா இருப்பாரு, அன்பா இருப்பாரு. என்னை வந்து இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு தைரியம் மிக்க பெண்ணா மாத்துனது கணேசன் தான். அவருக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா வீட்டுல எல்லாம் இருந்தப்போ அப்பா எல்லாம் வந்து கோழைத்தனமா தான் என்னை வளர்த்தாங்க. ஏன்னா பெண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும்,
ஸ்கூல் போயிட்டு வந்தா இப்படி இருக்கணும், வேலைக்கு போயிட்டு வந்தா இப்படி இருக்கணும், வேலைக்கு போயிட்டு பஸ்ஸை விட்டு இறங்கி வந்தா கூட வீட்டுக்கு கொண்டு போய் விடுறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. அப்பெல்லாம் தான் வந்தோம். வீட்டு வாசல விட்டு வெளியே வரக்கூடாது, ஜன்னல்ல தான் பாத்துட்டு இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனா இங்க வந்த பிறகு, திருமணத்துக்கு பிறகு, மகள் பிறந்த பிறகு பாத்தீங்கன்னாக்கா எனக்கு இந்த திருச்சி மாவட்டத்துல சந்து கொண்டு எங்க கொண்டு விட்டாலும் நான் வந்துருவேன். அந்த அளவுக்கு என்னை எல்லா இடத்துலயும் வண்டியில வச்சு சுத்தி கொண்டு போய் எல்லா இடத்தையும் காமிச்சு கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு எல்ஐசில ஒரு ஏஜெண்டா இருக்கனாலும் சரி, ஒரு கடை வச்சு நடத்திட்டு இருக்கனாலும் சரி, எல்லாத்துக்குமே காரணம் அவங்கதான். இப்ப உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்கால திட்டம் என்ன? அதை கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுங்க. 2 பேரையும் நல்லா படிக்க வைக்கணுங்க ஐயா. படிக்க வைக்கணும். படிப்பு என்பது அவர்கள் சம்பந்தப்பட்டதுதான். பெற்றோர் திணிக்க கூடாது. எந்த ஒரு கல்வி நீ இதுதான் எடுத்து படிங்கிறது திணிக்க கூடாது. காசு பணங்கிறது 2வது. ஆனா கல்வி வந்து தரமா இருக்கணும் குழந்தைங்களுக்கு. முக்கியமாட்டு பெரியவர்களை வந்து மதிக்க கத்துக்கணும். அது 2 பிள்ளைகளா இருந்தாலும் சரி. அதே மாதிரி ஏழை எளியவர்களுக்கு 2 பேருமே உதவி செய்யணும். இதெல்லாம் வந்து பிள்ளைங்க இருக்கணும். நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும். அவங்களுடைய திருமண வாழ்க்கையா இருந்தாலும் சரி, படிப்பு இருந்தாலும் சரி, அது அவங்க சம்பந்தப்பட்டதுதான். நாங்களா திணிக்க கூடாதுங்கிறது எங்களுடைய கருத்து. அதை குழந்தைங்கிட்ட எப்ப இருந்தே சொல்லி கொடுத்துருக்கோம். அவங்க நல்ல பழக்கத்தை, கெட்ட பழக்கத்தை எல்லாத்தையுமே அவன் தமிழாகட்டும், யாழினி ஆகட்டும் 2 பேருக்குமே வந்து சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கும். அவனுக்கு வந்து ஒரு பெண்ணை எப்படி மதிக்க கத்து கொடுக்கணுங்கிறது அது இப்ப இருந்தே சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு அம்மாவுக்கு எப்படி மதிப்பு கொடுக்குறியோ அதே மாதிரி அக்காவுக்கு மதிப்பு கொடுக்கணும். அதே மாதிரி உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை எல்லாத்தையுமே வந்து உன்னுடைய அக்கா மாதிரி, தங்கச்சி மாதிரி நினைக்கணும். யாரையும் வந்து இதான் நினைக்க கூடாது அப்படின்ட்டு அவனுக்கு இன்னமும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு அக்கா உடம்பு இல்லைனாக்கா பாத்துக்கணும், ஒரு பெண்ணுன்னா எப்படிங்கிறது பத்திலாம் அவனுக்கு வந்து, ஏன்னா வயது 10 வந்துருச்சு. அதனால சில விஷயங்கள் சொல்லி கொடுத்தா அவனுக்கு புரியும். அதுபடி அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப சிறப்பு. இதுல வந்து ஐயா என்ன கேட்க சொல்றாங்கன்னா, ஐயா தமிழ்ச்சூட பக்கத்துல இருக்காங்க. இன்றைக்கு வந்து ஒரு சிறப்பான அரசு அமைந்திருக்கிறது. திராவிடம் வெல்லும் அப்படின்னு சொல்லி ஐயா ஆசிரியர் வந்து தன்னுடைய வயதான காலத்திலும் சுற்றுப்பயணம் செய்து இந்த ஆட்சியை கொண்டு வந்து அமர வைத்திருக்கிறார். இந்த ஆட்சி தந்தை பெரியாருக்கு காணிக்கை என்று அண்ணா சொன்னார். பெரியார் வழியிலே கலைஞர் வந்து பல செயல் திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு நேற்று வந்து என்ன சொல்றார் ஸ்டாலின் வந்து, இது நீதி கட்சியினுடைய தொடர்ச்சி. அண்ணா சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்றாரு. நீதி கட்சியினுடைய வாரிசாக, அண்ணாவுடைய வாரிசாக, கலைஞருடைய வாரிசாக இன்றைக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த ஆட்சி இன்றைக்கு வந்து 50 நாள் நிறைவு செய்திருக்கிறது. இந்த ஆட்சியை பற்றி பலரும் இன்றைக்கு ரொம்ப சிறப்பாக வரவேற்று சொல்லிக் கொண்டிருக்காங்க. அந்த கருத்தை நீங்க சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்யுங்க. முதலில் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக நான் வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா 10 ஆண்டு காலமாக நம்ம வந்து அடிமை ஆட்சியில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அது குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா அம்மையார் ஜெயலலிதா இறந்த பிறகு வந்த 4 வருட ஆட்சி என்பது அடிமையிலும் அடிமை, கேடுகட்ட அடிமையான ஆட்சியாக தான் நாம எல்லாமே இருக்கோம். அவங்க வந்து பிஜேபி சங்கர் கூட்டம், இந்த மத்திய அரசாங்கம் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுதான் இங்க வந்து ஆட்சி செஞ்சாங்க. இவங்களால எதிர்கேள்வி வந்து மத்திய அரசாங்கத்தை வந்து கேள்வி கேட்க முடியல. இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசுன்னு சொல்றாரு. ஆனா ஒன்றிய அரசுன்னு சொல்றதுக்கு எதிர்கட்சி தலைவருக்கு வந்து வாய் கூசுது. அது எப்படி என்ன ஒன்றிய அரசு என்று சொல்லலாம் என்று கேள்வி கேட்கின்றார்கள். மத்திய அரசாங்கத்தை வந்து மத்திய அரசாங்கம் தான் சொல்லணும், மத்திய அரசு தான் சொல்லணும், ஒன்றிய அரசு என்று சொல்லக்கூடாது. இந்தியா என்பது எத்தனை மாநிலங்களை உள்ளடக்கியது, பல ஒன்றியங்களை சேர்ந்ததுதான் இந்த இந்தியாங்கிறது கூட சில அமைச்சர் எதிர்கட்சி தலைவர்களுக்கு தெரியாம இருக்குது. அதையுமே வந்து நம்ம சட்டப்பேரவை நடைபெறக்கூடிய கூட்டங்களை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த கேள்வி குத்துகள் எல்லாத்தையும் இன்றைக்கு பொறுப்பேற்றுள்ள அரசு இந்த 50 நாட்கள்ல அவங்க சொன்ன தீர்மானத்துல வந்து பலதை வந்து அவங்க நிறைவேற்றிருக்காங்க. இனியும் வரக்கூடிய காலகட்டம் என்பது இன்னமும் காலகட்டம் வந்து அதிகமாகதான் இருக்கிறது. 4 வருடமும் 10 மாதமும் அதிகமாக தான் இருக்குது. இந்த காலகட்டத்துல அதிகமாகவே வந்து செயல்படுத்துவாங்க. அதுவும் சமத்துவ புறங்களை வந்து சீரமைக்கக்கூடிய விஷயம் என்பது மிகவும் பாராட்டப்படக்கூடிய விஷயம். ஏன்னா சமத்துவபுரம் என்பது இன்னைக்கு வந்து நிறைய பாலடைஞ்சு போய் கிடக்கிறத வந்து சில மாவட்டங்களை நம்ம பாக்குறோம், கண்கூடா பார்க்கிறோம். அந்த சமத்துவபுரங்கள்லாம் சீரமைக்கப்பட, அதுக்கு பிறகு இந்த சமத்துவபுரங்கள் இருக்கக்கூடிய பெரியார் சிலைகளை வந்து புறநமைக்கப்படணும். அதே மாதிரி எங்கெல்லாம் வந்து
நமக்கு முதல்வர்கிட்ட ஒரு கோரிக்கை என்னன்னாக்கா, இந்த பெரியார் சிலைகள் எல்லாம் வந்து கூண்டு போட்டு மூடினாங்க பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையும் வந்து தயவு செய்து முதல்வர்கள் வந்து எடுக்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. ஏன்னா அவர் கம்பீரமாட்டு ஒவ்வொரு இடத்துலயும் வந்து நிப்பாரு. நான் நிக்கிறேன்டா, நீங்க வந்து தைரியமா போங்கன்ட்டு மகளிருக்கு வந்து அவர் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அந்த சிலையை பார்க்கும் பொழுது. அந்த சிலை இந்த கூண்டில் அடைபட்டு இருக்கும் பொழுது பார்க்கும் பொழுது மகளிரான எங்களுக்கெல்லாம் அது ஒரு வேதனையா இருக்குது. அந்த சிலைகள் கூண்டுகளை வந்து தகர்த்தெறியப்பட வேண்டும். அதற்கு பிறகு மகளிருக்கான பேருந்து ஆகட்டும், மகளிருக்கு அர்ச்சகராகக்கூடிய வாய்ப்பு, யாரெல்லாம் நீங்கள் வந்து அர்ச்சகராக விரும்புகிறீர்களோ அவர்களுக்கு படிப்பதற்கு தேவையான பயிற்சி கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அது வந்து மிகவும் வரவேற்கக்கூடியது. அதே மாதிரி இந்த அர்ச்சகர் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகியது, அது கலைஞர் காலத்தில் போட்டது. அதற்கு பிறகு அதை ஸ்டே ஆர்டர் வாங்கினாங்க. இப்படி பல பிரச்சனைகள். அதற்கு பிறகு வந்து அரசாங்கம் ஊமையாக இருந்ததுனால எதுவுமே கேள்வி கேட்கல, அப்படியே போட்டாங்க. ஆனா இன்று வந்து அரசாங்கம் வந்து அனைத்து சாதியினர் அர்ச்சகரை ஆக்குவோம் சொல்லியிருக்காங்க, ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. அதை நாமும் நம்புவோம். கூடிய விரைவில் அது வந்துடணும், அந்த சட்டம் வந்து அமலுக்கு வரணும். அதற்கு பிறகு நீட்டு வந்து அடியோட ஒழிக்கணும். அது நேற்று கூட சட்டப்பேரவையில் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். இதற்கு பிஜேபி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ஆதரவு தெரிவிங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்படி பல தீர்மானங்களாகட்டும் அவர் சொன்னது எல்லாத்தையும் கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க. முக்கியமா நீட்டு தமிழ்நாட்டை விட்டு போகணும். அதற்கு பிறகு மக்களின் அடிப்படை தேவைகள் எல்லாமே வந்து பூர்த்தி செய்யப்படணும். கலைஞரை விட கலைஞர் செய்த ஆட்சியை மிக சிறப்பாக நம்ம ஏற்றுக்கொண்டோம். அதற்கு பிறகு தளபதி அவர்கள் வந்து இந்த ஆட்சியை வந்து இவ்வளவு சீரும் சிறப்புமாக குறிப்பிட்ட நாட்களுக்குள் எல்லாம் கொண்டு வருவார்களா என்று பொதுமக்கள் எப்படி எதிர்பார்த்தார்களோ அதை விட மிகவும் சிறப்பாக செய்கின்றார். எதிர்கட்சி தலைவர்களே வந்து வியந்து போகும் வண்ணம். ஏன்னா எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் சீக்கிரத்துல வந்து பாராட்ட மாட்டாங்க. அதுவும் அடிமை அதிமுக வந்து கண்டிப்பா பாராட்ட மாட்டாங்க, பிஜேபி இருக்கிறவங்க. ஆனா அவங்களே வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அனைத்து அரசியல் கட்சிக்காரர்களுக்குமே வந்து இன்னைக்கு பாராட்டுறாங்க. அது மாதிரி பொதுமக்களும் சரி, இங்க இருக்கக்கூடிய பகுதிகளும் சரி, நிறைய இடங்களை கேட்கிறோம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து இந்த அளவுக்கு பாராட்டுறாங்க. ஆனா கலைஞரை விடவும் மிக சிறப்பாக இந்த மாதிரி செய்வது ரொம்ப பெருமையா இருக்கு. யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஸ்டாலின் வந்து இந்த அளவுக்கு அவங்க செய்வாங்க அப்படின்ட்டு. அதுவும் இல்லாம நிதி சார்ந்த இதுக்கு வந்து ஆளுக்கு பெரிய பெரிய ஆளுகளை நியமித்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு வரவேற்பா இருக்கக்கூடியது. நம்ம ஜெயரஞ்சன் ஐயா அவர்கள்லாம் வந்து நம்ம விவாதங்களை பார்ப்போம், அவர் எப்படி பேசுவார்ன்ட்டு. அதற்கு பிறகு இப்போ ஒரு 5 பேரை கொண்ட ஒரு குழு ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து வரவேற்கக்கூடிய ரொம்ப சிறப்புமா, ரொம்ப சிறப்பு. நீங்க வந்து இன்றைக்கு வந்து ஒரு மகளிருக்கே ஒரு எடுத்துக்காட்டான ஒரு பெண்மணியா திகழ்றீங்க. உங்களுடைய குடும்பமும் நம்முடைய திராவிட கழகத்திலே ஒரு குறிப்பிடத்தக்க குடும்பமாக இன்னைக்கு இருக்கிறது. உங்களை போன்றவர்களை வைத்துத்தான் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் நம்முடைய இயக்கத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எதிர்காலத்திலே நீங்க சிறந்த ஒரு போர் வீராங்கனையாக இயக்கத்திலே இடம்பெற்ற பல பெண்மணிகள் இருக்கிறாங்க. அந்த பெண்மணிகள் வரிசையிலே நீங்களும் இடம்பெறணும், உங்க குடும்பமும் இடம்பெறணும். யாழினி மிகச்சிறந்த பேச்சாளராக வரணும். இப்ப நீங்களே வந்து இவ்வளவு தூரம் பேசுறீங்கன்னா நீங்களே ஒரு சிறந்த பேச்சாளராக வர முடியும். நீங்க அதுக்கான பயிற்சி நீங்க நிறைய எடுங்க, நிறைய படிங்க. உங்களை போன்றவர்கள் எடுத்து சொல்லுகின்ற பொழுதுதான் மற்ற மக்களுக்கு இந்த கருத்து இன்னும் சீக்கிரம் சென்று சேரும். எனவே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பிள்ளைகளுடைய தேவையெல்லாம் கூட விட்டு கொடுத்து இன்றைக்கு வந்து இவ்வளவு நேரம் கிட்ட நீண்ட நேரம் பேசிட்டோம். ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், நன்றிமா. அறிவொளி காணொலி சார்பாக உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்கள். அறிவொளி நிகழ்ச்சிக்கு வந்து நான் என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு மிக முக்கியமா வந்து உங்களை போன்ற அப்பாக்கள் கிடைத்ததுதான். நீங்க பேசக்கூடிய கருத்து பிஹெச்ல வந்தா நீங்க பேசுவீங்க, அப்புறம் ஒரு ஆர்ப்பாட்டம் மறியல் இதுல எல்லாம் வந்து நீங்க தலைமையெல்லாம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாம், நான் அதை கேட்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும் பொழுது பெருமையா இருக்கும். ஆறுமா எல்லாம் பேசுறாங்க, அதுவும் ஒரு எழுத்தாளர் நீங்க. உங்களை போன்ற கூட எல்லாம் நாங்க இருக்கிறதுனால நாங்க இன்னமும் மிக சிறப்பா வருவோம், வேகமா வந்து வேலைகளை பார்ப்போம். மகளிர் அணியை வந்து இன்னமும் பலப்படுத்தணுங்க ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா. உங்களை வந்து இந்த அளவுக்கு பேட்டி காண சொன்னது நம்முடைய ஐயா தமிழ்ச்செல்வர் அவர் தான். உங்களை கூட நான் நினைக்கல. தமிழ்ச்செல்வர் ஐயா தான் வந்து அம்பிகாவை வந்து இன்றைக்கு பேட்டி எடுக்கலாம் என்று சொன்னார்கள். நேர்காணல் செய்து அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பதிவு செய்யணும். இயக்கத்துக்கு இது ஒரு வரலாறாக அமையும். மற்ற
மகளிருக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று சொல்லி உங்களை வந்து இன்றைக்கு நேர்காணல் செய்ய சொன்னது ஐயா அவர்கள் தான் உங்களை பரிந்துரை செய்தார்கள். அவருக்கும் என்னுடைய சார்பாகவும் உங்களுடைய சார்பாகவும் நன்றி தெரிவித்துக்